இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி ஒரு வருடமே ஆன தமிழக வெற்றி கழகம் பல ஆண்டுகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற 45 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி காட்டிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி காட்டிலும் தமிழக வெற்றி கழகம் வேகமாக வளர்ந்திருக்கிறது. அந்த கட்சிகளை விட வளர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுக அண்ணா திமுகவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கட்சி வளர்ந்திருக்கிறது என்று ஒரு சர்வே வெளியாகி இருக்கிறது. அந்த சர்வே சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன? அந்த சர்வேவில் திமுகவிற்கு என்ன செல்வாக்கு, அண்ணா திமுகவிற்கு என்ன செல்வாக்கு, அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை பற்றி எல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்ப்பதற்கு முன்பு அவருடைய சர்வே என்ன கூறுகிறது என்பதை பார்த்து விடுவோம். தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி ஒரு வருடமே ஆகும் தமிழக வெற்றி கழகம் மிக வேகமாக வளர தொடங்கி இருக்கிறது. இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்றில் வெளியாகி உள்ளது. 3ஆம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது ஒருவித அதிருப்தி ஏற்பட்டிருந்தாலும் மக்களின் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் நம்பகமானதாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று சுட்டி காட்டுகிறது. மாநில வளர்ச்சியில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 32% பேர் வாக்களித்து அந்த கூட்டணி 2வது இடத்தில் உள்ளது. இது அரசியல் பார்வையாளர்களிடையே கவனம் பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு ஓட் வைஃப் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. திமுக அரசுக்கு 41% பேர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 31% பேர் திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சி 3வது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது. பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் 2024 பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிக்கு 12% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இது அரசியல் களத்தில் ஒரு புதுமையான திருப்பமாக கருதப்படுகிறது. 3ஆம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. விஜய் வந்தால் வளர்ச்சி வரும் என்று இந்த 12% மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்யை கருத்து கணிப்பு என்ற பெயரில் இந்த கருத்து கணிப்பை நடத்தியதாக சொல்லப்படுகின்ற நிறுவனம் ஒரு தவறான செய்தியை, ஒரு பொய்யான செய்தியை கருத்து கணிப்பு என்ற பெயரில் எப்படி மக்கள் மத்தியிலே திணிக்கிறார்கள். இதன் பின்னணியிலிருந்து அந்த கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனத்தை இயக்கியது யார்? திமுகவா, அண்ணா திமுகவா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகராக இதுவரை இருந்த பிரசாந்த் கிஷோரா, அல்லது பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து அரசியல் ஆலோசனை தருகின்ற தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்த ஆதவ் அர்ஜுனாவா? உண்மையிலேயே விஜய்க்கு 12% மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா? சரி, 12% மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்பவர்கள் அந்த 12% ஓட்டுகளை மக்கள் மத்தியிலே எங்கே நடத்தினார்கள்? எந்த ஊரில், எந்த கிராமத்தில், எந்த நகரத்தில், எத்தனை வயது உடையவர்கள்? அந்த ஓட்டு போட்டவருடைய வயது என்ன? அதில் 45 60 வரை, 60 80 வரை, 25 40 வரை, 18 25 வரை என்று பிரித்து எத்தனை மக்களிடம் இவர்கள் வாக்கெடுப்பு நடத்தினார்கள்?
எவ்வளவு பெண்களிடம் இவர்கள் வாக்கெடுப்பு நடத்தினார்கள்? எந்த அடிப்படையில் இதை கருத்து கணிப்பு என்று சொல்கிறார்கள்? எங்கே இந்த கருத்து கணிப்பை சேகரித்தார்கள்? எந்த மக்களிடம் கருத்து கேட்டார்கள் என்ற எந்த ஆதாரமும் இல்லை, என்ற எந்த தகவலும் இல்லை. ஆனால் திட்டமிட்டு நடிகர் விஜயிடம் வாங்கிய பணத்திற்காக இந்த ஊடகம் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. சமீபத்தில் இன்னொரு ஆய்வில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது தேர்தலில் போட்டியிட்டால் 10% வாக்குகளை வாங்கும். சீமானும் 8% தாண்டி 9% ஓட்டுகளை வாங்குவார் என்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இதில் எது உண்மை? பாட்டாளி மக்கள் கட்சியை மிஞ்சுகின்ற வகையில் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களிடம் ஓட்டுகளை வாங்குமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருப்பதை போல அமைப்பு ரீதியான பலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா? கட்சி ஆரம்பித்து ஓராண்டுதான் ஆகிறது. அடுத்தது 2வது மாநாட்டை மதுரையிலே நடத்த போவதாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்குள் இவர்கள் கட்சி அத்தனை கிராமங்களிலும் கிளைகளை உருவாக்கி விட்டார்களா? கட்சி கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்களா? கட்சி கட்டமைப்பை உருவாக்கி இதுவரை எத்தனை கிராமங்களில் இவர்களுடைய எதிர்கால செயல் திட்டங்களை பற்றி இவர்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்? எந்த ஒரு எதிர்கால திட்டமும் இல்லை. நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி எந்த திட்டமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம் என்பதை பற்றி மட்டும்தான் அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவையும் எதிர்ப்பது மட்டும் ஒரு அரசியல் நிலைப்பாடு ஆகுமா? அரசியல் நிலைப்பாடு என்றால் அந்த கட்சிகளை ஏன் எதிர்க்கிறார்கள்? எதற்காக எதிர்க்கிறார்கள்? அவர்கள் செய்ய தவறிய மக்கள் நல திட்டங்கள் என்ன? மக்கள் நல திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்படுத்த போகிறது? அதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது? நீட் தேர்வு முதல் கொண்டு இந்தி திணிப்பு வரை தமிழக வெற்றி கழகத்திடம் சரியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிறதா? அவருடைய கொள்கை என்ன? அரசியல் வழிகாட்டியல் என்று அறிவித்து விட்டால் போதாது. அஞ்சலையம்மாள் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை அரசியல் வழிகாட்டியல் என்று அறிவித்திருக்கிறார்கள். அஞ்சலையம்மாள் போராடிய அந்த மது ஒழிப்பில் நடிகர் விஜயுடைய நிலை என்ன? திரைப்படங்களிலேயே மதுவை குடித்துவிட்டு மிகவும் மோசமாக நடமாடியதும், மதுவை குடித்துவிட்டு இளைஞர்களை சீரழித்ததும் தான் நடிகர் விஜய் செய்த சாதனை. அஞ்சலையம்மாள் மதுவை ஒழிப்பதற்கு போராடியவர். அந்த மது ஒழிப்பு திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு, அந்த மதுவை ஒழிப்பதற்கு நடிகர் விஜயிடம் என்ன திட்டம் இருக்கிறது, என்ன தீர்வு இருக்கிறது? அதற்காக அந்த கட்சி செய்ய போவது என்ன? ஆட்சியை பிடிப்பதுதான் அனைத்து கட்சிக்கும் நோக்கம். இவர்கள் ஆட்சியை உடனே பிடித்து விடுவார்களா? சரி, அப்படியே ஆட்சியை பிடிப்பதாக ஒரு வாதத்திற்காக கூட வைத்துக் கொள்வோம். பாட்டாளி மக்கள் கட்சியை போல மதுவுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்துவார்களா? இன்னும் பல தலைவர்களை காரணம் காட்டி இருக்கிறார்கள். இன்னும் பல தலைவர்களை சொல்லி இருக்கிறார்கள். பெரியாரை வழிகாட்டி என்று சொல்கிறார்கள். பெரியாருடைய சமூக நீதி கொள்கையில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரை எத்தனை இடங்களில் நடிகர் விஜய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் இட ஒதுக்கீட்டை பிரித்து கொடுக்க வேண்டும், அவரவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு இட பங்கீடு தர வேண்டும் என்று இன்று வரை நடிகர் விஜயோ அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்களோ எங்கும் பேசவில்லை. இப்படி எந்த திட்டமும் இல்லை, எந்த தீர்வும் இல்லை, சரியான கொள்கை இல்லை, சரியான பாதை இல்லை. இருந்தும் நடிகர் விஜய்க்கு 12% ஓட்டுக்கள் இருக்கிறது என்று ஒரு பொய்யான கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை நடிகர் விஜய் கட்சி மிஞ்சிவிட்டது என்று சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே கட்சி ஆரம்பிக்கின்ற அத்தனை பேரும் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியைத்தான் குறிவைக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து இவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை பின்னால் இருந்து இயக்குவது ஒன்று திமுகவாக இருக்க வேண்டும் அல்லது அண்ணா திமுகவாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் சாராய வியாபாரிகளும் புகையிலை மாஃபியாக்களும் இவர்களை இயக்க வேண்டும். இதுவும் இல்லை என்றால் முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய கை பாவையாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.